பொற்பத அருளால் தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேஸ்வரி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதி யோசை போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தால் உள்ளம்பரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்க தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம். அப்படி திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார், உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்றார். கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். யாரு கேட்குறா? கேட்க ஆள் இல்லை, சொல்ல ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தாலும் அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு இந்த கிழவி நமக்கு பாட புத்தகத்தில் பாட வைத்தால், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். அத்தனை கோயிலும் மன்னர்கள் காலத்திலே கட்டி இருக்கிறார்கள். கோயிலை கட்டி கோயிலுக்கு பக்கத்திலேயோ எதிரையோ ஒரு குளத்தை வெட்டி வச்சு இந்த மக்களெல்லாம் செம்மையோடு வழிபட வேண்டும், செம்மையாக இருக்க வேண்டும் என்ப நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டதான் இந்த ஆன்மீகம். ஆன்மீகம்தான் ஒரு மனிதனை நல்ல பக்குவப்படுத்தும். ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் என்று வள்ளுவர் கூட அழகாக ஒரு பாடல் வைத்தார். கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரெனின் என்று. ஆனால் அப்படியா இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம்? எப்படி ஆகிப்போச்சு? நேரம் இந்த இடத்துல ஒரு ஆடல் பாடல்னா எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும் சொல்ல முடியுமா? கரகாட்டம்னாலும் கூட்டம் குறையுமா? ஆனால் நாடகம் பார்க்க கூட்டங்கள் குறைகிறது. காரணம், நல்லதை தேட மக்கள் விரும்பலை. என்னென்னலாம் கெட்டது இருக்கோ அத்தனையும் சேர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு வரல மாணவர்கள் சொல்லி 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. 207 அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு. காரணம், மாணவர்கள் வருகை குறைவுன்னு. மாணவர்கள் வரலைன்னு பள்ளிக்கூடத்தை மூடுன நீங்கள் குடிக்க ஆள் வரலைன்னு ஒரு சாடையை கூட மூடுனதா தெரியலை. ஆனால் எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும்? ஆன்மீகம் எப்படி இருக்கு? 1008 கோயில் சிவன் கோயில். அதில் முதல் கோயில் உத்தரகோச மங்கை, பாண்டிய நாடு, பழம்பதி நாடு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா குளிக்கணும்னு தோணும். குளிச்சாக்குனா சரியான தூய்மையான ஆடையை உடுத்தணும்னு தோணும். கோயிலுக்கு போயாச்சுன்னா கண்டதா பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். கோயிலுக்கு போயாச்சுன்னா பக்தியோடு இருக்கணுங்கிற நல்ல பக்குவம் வரும். இதற்காகவே மனிதர்களுக்கு இன்றியமையாத ஒன்று ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் நம்மளை பக்குவப்படுத்தியது. இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த பக்கம் போகாதே, கோயில் இருக்கு, இந்த மாதிரி தப்பா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னதெல்லாம் காலம் போய் கடவுளாவது ஒன்றாவது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு கற்பிக்க ஆரம்பிச்சான். முடிஞ்சிச்சு ஜோலி. நம்ம பிள்ளையெல்லாம் செம்மை இல்லாமல் என்ன வேணாலும் செய்கிற அளவுக்கு ஆளாயிட்டான். காரணம், காலத்தின் கோலமாக மாறியதனுடைய விளைவு எங்கே போய் நிற்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும். கடவுள் இல்லாமல், இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதுதான் முடிந்த முடிவு. விஞ்ஞானிகள் அத்தனை பேர் முடிச்சு சொல்லிட்டான். ஐசக் நியூட்டன்ல இருந்து ஸ்டீபன் ஹாக்கிங்ல இருந்து அத்தனை பேர் சொல்லியாச்சு. மேலே ஒரு சக்தி இருக்கு, அது இறைவனாக கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லியாச்சு. விஞ்ஞானி எல்லாம் கைவிட்ட பிறகு ஆன்மீகம் தானே மேலே நிற்கும். அதையெல்லாம் நம்பி நாமெல்லாம் வாழணும். நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை கடத்தணும். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தன்மென்றார்கள் முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் இட்ட வழியிலே நல்லதை கடைபிடிப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதையே அறுவடை செய்வோம் என்ற தன்மையோடு 2